ஹலோ கைஸ், நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் ப்ராப்பராக எப்படி ஒரு டிரைவ் ட்ரேடிங் அக்கௌண்ட் வந்து A to Z சரியான முறையில் க்ரியேட் பண்ணுறன்றதை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் உங்களுக்கு வந்து ஒரு லிங்க் வந்து வாட்ஸ்அப்பில் போட்டிருக்கிறேன். அந்த லிங்க்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் இந்த வீடியோக்கு கீழேயும் நான் உங்களுக்கு லிங்க்கை போடுறேன். அப்போ வாட்ஸ்அப்பில் வந்து இங்கிட்ட ஒரு லிங்க் இருக்கும், டிரைவ்டுன்னு சொல்லி ஒரு லிங்க். இன்னும் இந்த லிங்க்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னால் அவங்களே வந்து இன்னும் இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸுக்கு கன்வெர்ட் ஆகும். சரியா, இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து லோட் ஆகும். அப்போ இந்த இன்டர்ஃபேஸில் வந்து இந்த இன்டர்ஃபேஸ் வந்தடிக்கே இந்த ஓப்பன் டிமோன்ற அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் டிமோன்ற இடத்துல வந்து கிளிக் பண்ண வேணும். ஒரு 5 to 6 செகண்ட்ஸ் வந்து வெயிட் பண்ணுங்க. அப்போ இங்கிட்ட ஒரு மெசேஜ் வரும். இந்த மெசேஜ் வந்த பிறகு இப்போ பாருங்க, த ப்ராடக்ட்ஸ் ஆஃபர்டுன்னு சொல்லி ஒரு மெசேஜ் வரும். அந்த மெசேஜ் வந்த பிறகு நீங்கள் இந்த ஓப்பன் டிமோ அக்கௌண்ட்ன்றதை கிளிக் பண்ணால் இது மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு பார்த்துக்கொள்ள. இப்போ எங்கே வந்து எங்கள்கிட்ட இமெயிலை நாங்கள் டைப் பண்ண வேணும். இப்போ காப்பி பண்ணி எடுக்கிறார்கள், காப்பி பண்ணி எடுங்க. அப்படி இல்லாமல் யாதி ஈராக்கள் வந்து இமெயிலை வந்தீங்கன்னா சரியாக டைப் பண்ணிட்டு பணியிக்கிற இந்த ஐ அக்ரி டு த டேர்ம்ஸ் அண்ட் அக்ரிமெண்ட்ன்றத டிக்கை போட்டுட்டு இந்த இமெயிலை டைப் பண்ணிட்டு இதை டிக்கை போட்டுட்டு கிரியேட் டிமோ அக்கௌண்ட்ன்றதை நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களோட இமெயிலுக்கு வந்து ஒரு மெயில் வரும். உங்களோட இமெயிலை வெரிஃபை பண்ணுறதுக்கான ஒரு மெயில் வரும். ரைட், இது வந்து இது இப்போ டிரைவால் ஒன் மோர் ஸ்டெப்னு சொல்லி ஒரு இமெயில் எனக்கு வந்திக்குது. அப்போ இங்கிட்ட போய்த்து நாங்கள் என்ன செய்யணும் சொன்னால் இந்த வெரிஃபை மை இமெயில்ன்றதை கிளிக் பண்ணிக்கொள்ள வேணும். வெரிஃபை மை இமெயில்ன்றது கொடுத்தடிக்கே எங்களைய இன்னொரு பேஜுக்கு லோட் ஆகும். ரைட், இப்போ நாங்கள் எங்களோட அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணுறதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நாங்கள் எங்கிட்ட செய்ய போகிறோம். இப்போ கண்ட்ரி ஆஃப் ரெசிடென்ஸ்ன்ற இடத்துல நீங்கள் ஸ்ரீலங்கா தான் செலக்ட் பண்ண வேணும். நீங்கள் வெளிநாட்டில் ஒர்க் பண்ணுற ஒருத்தராக இருந்தாலும், நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணுற ஒருத்தராக இருந்தாலும் நீங்கள் கட்டாயம் இங்கே வந்து ஸ்ரீலங்கா என்னையோட ஒர்க் பண்ணுறேன்னு சொன்னா முன்னுக்கு ஸ்ரீலங்கான்றது தான் கண்ட்ரி ஆஃப் ரெசிடென்ஸை செலக்ட் பண்ண வேணும். அதே மாதிரி இங்கிட்ட உங்களுக்கு சிட்டிசன்ஷிப்பை செலக்ட் பண்ணணும். சிட்டிசன்ஷிப்பையும் ஸ்ரீலங்கா, இது ரெண்டு இடத்துலையும் ஸ்ரீலங்கான்றதை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் இங்கெல்லாம் நெக்ஸ்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு டைப் பண்ண வேணும். பாஸ்வேர்டை நீங்கள் ஸ்ட்ராங்கான ஒரு பாஸ்வேர்டு சரியா ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல் கொடுத்து அதுக்கு போகிற என்ன சரி அட் சைன் என்ன சரி போட்டு அதுக்கப்புறம் நம்பர்ஸ் என்ன சரி போட்டு இந்த க்ரீன் லைன் ஃபில் ஆகுறதுக்கு மாதிரி ஒரு பெஸ்ட்டான ஒரு நல்ல பாஸ்வேர்டு ஸ்ட்ராங்கான ஒரு பாஸ்வேர்டு கொடுத்துட்டு நீங்கள் இந்த ஸ்டார்ட் ட்ரேடிங்ன்ற சொல்லி இந்த ஸ்டார்ட் ட்ரேடிங்ன்ற ஆப்ஷனை கொடுங்க. ஸ்டார்ட் ட்ரேடிங் ஆப்ஷனை கொடுத்தாலே உங்களுக்கு இந்த பாஸ்வேர்டை சேவ் பண்ண வேணுமா இல்லாட்டி சேவ் பண்ண தேவையில்லான்னு கேட்பான். அதோட உங்களுக்கு வந்து இங்கே உங்களோட ரியல் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுறதுக்கான ஒரு இன்டர்ஃபேஸ் வந்துடும். சரியா, உங்களோட ரியல் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுறதுக்கான ஒரு இன்டர்ஃபேஸ். அப்போ இங்கிட்ட அட் டிரைவ் அக்கௌண்ட்னு சொல்லி ஒரு ஆப்ஷனோட US டாலர்ஸ் யூரோ அப்படின்னு சொல்லி நிறைய கரன்சிஸ் இங்கிட்ட போட்டிக்கிறோம். அப்போ நாங்கள் இதில் இந்த US டாலர்ஸ்ன்றதை செலக்ட் பண்ணிட்டு இங்கிட்ட வேறு எந்த கரன்சியை நாங்கள் செலக்ட் பண்ணுறோம் இந்த US டாலர்ஸ் மூலமாக தான் நாங்கள் முன்னுக்கு டிபாசிட் வித்ட்ராவல் எல்லாம் செய்ய போகிறோம். ஸோ இந்த US டாலர்ஸ்ன்றதை செலக்ட் பண்ணிட்டு இந்த நெக்ஸ்ட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இந்த நெக்ஸ்ட் ஆப்ஷன் ரைட். இப்போ பாருங்க, இப்போ உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் இங்கே ஃபில் பண்ண இருக்குது. சரியா, பர்சனல் டீட்டெயில்ஸில் வந்து இங்கே நீங்கள் உங்களோட ஃபர்ஸ்ட் நேம், இப்போ உங்களுக்கு 2 நேம் ஈகிறது சொன்னா அதில் ஃபர்ஸ்ட் நேமை இங்கிட்டையும் லாஸ்ட் நேமே நீங்கள் இங்கிட்டையும் ஃபில் பண்ணுங்க. சரியா, ஃபர்ஸ்ட் நேம் இங்கிட்ட லாஸ்ட் நேம் இங்கிட்ட நீங்கள் ஃபில் பண்ணுங்க. இப்போ நான் உதாரணத்துக்கு நான் சில நேம் ஒன்று டைப் பண்ணுறேன். அலெக்ஸ் ஹேல்ஸ்ன்னு நான் இப்போ டைப் பண்ணேன். ரைட், இப்போ இது ஃபர்ஸ்ட் நேம், இது லாஸ்ட் நேம். அப்போ இங்கிட்ட அடுத்த ஆப்ஷனா உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை நீங்கள் செலக்ட் பண்ண வேணும். ரைட், அப்போ இங்கிட்ட எங்களுக்கு இயரை செலக்ட் பண்ணி கொள்ளையிலும். இப்போ நான் ஏதாவது ஒரு இயரை செலக்ட் பண்ணிவிட்டு அதோட மாதத்தை செலக்ட் பண்ணிவிட்டு நாளை செலக்ட் பண்ணுறேன். இது மாதிரி எங்களுக்கு உங்களோட ஆக்சுவல் இது வந்து ரியல் டீட்டெயில் நீங்கள் கொடுக்கணும். உங்களோட ஐடி கார்டில் இருக்கிறது மாதிரி சரி இல்லாட்டி உங்களோட பாஸ்போர்ட்டில் இருக்கிற மாதிரி சரி சரியான A to Z ரியல் டீட்டெயிலை நீங்கள் என்கிட்ட கொடுத்து ஃபில் பண்ண வேணும். அடுத்தது என்கிட்ட உங்களோட ஃபோன் நம்பரை நீங்கள் கொடுக்க வேணும். ஃபோன் நம்பர் என்னன்னா நீங்கள் இப்போதைக்கு யூஸ் பண்ணுற ஃபோன் நம்பர். அப்போ இதுக்கு கோட்ஸ் என்ன சரி வருமானு கேட்டால் டிரைவில் கோட் என்ன சரி வருமானு கேட்டால் இல்லை, இது கம்பல்சரி தான். நீங்கள் யூஸ் பண்ணுற ஏதாவது ஒரு ஃபோன் நம்பரை உங்களுக்கு கொடுக்க இயலும். ரைட், அடுத்தது வந்து பிளேஸ் ஆஃப் பர்த். பிளேஸ் ஆஃப் பர்த்துக்கு நீங்கள் வந்து ஸ்ரீலங்காண்டு செலக்ட் பண்ணுங்கள். நீங்கள் எங்கே பிறந்தன்றதை தான் என்கிட்ட கேட்குற. டேக்ஸ் ரெசிடென்ஸுக்கும் நீங்கள் ஸ்ரீலங்கான்ற இடத்த கொடுங்க. டேக்ஸ் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர்ன்ற இடத்த ஃபில் பண்ண தேவையில்ல. அக்கௌண்ட் ஓப்பனிங் ரீசன் நீங்கள் இன்கம் ஏர்னிங். சரியா, அக்கௌண்ட் ஓப்பனிங் ரீசனுக்கு 3 ஆப்ஷன் இருக்குது. இதில் வந்து இன்கம் ஏர்னிங்ன்றதை கொடுத்துட்டு நீங்கள் நெக்ஸ்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பண்ணால் அவங்களோட அட்ரஸ் கேட்பான். சரியா, அவங்களோட அட்ரஸ் நீங்கள் உங்களோட வீட்டு அட்ரஸ் தான் என்கிட்ட கேட்குற. ரைட், அப்போ நீங்கள் உங்களோட நம்பர் வீட்டு நம்பரை கொடுத்தாச்சு. அதுக்கு பிறகு ஃபர்ஸ்ட் லைன் என்ன சார் ஈகிறேன்னு சரினா இப்போ உதாரணத்துக்கு கொலம்போ ரோடுன்னு நான் கொடுக்குறேன். கொலம்போ ரோடு. ரைட், அடுத்தது செகண்ட் லைன் ஆஃப் அட்ரஸ். அதுலேயும் உங்களோட அட்ரஸை 2க்கா உடச்சி உங்களுக்கு இது மாதிரி ஃபில் பண்ணிக்கொள்ள இயலும். ரைட், அப்போ டவுன் சிட்டியை கேட்பான். அப்போ டவுன் சிட்டிக்கும் நீங்கள் வந்து உங்களோட டவுன் எங்கேயோ அந்த டவுனை சரியாக பார்த்து என்கிட்ட கொடுங்க. ரைட், அடுத்தது வந்து ஸ்டேட்ஸ்
ப்ராவின்ஸ் இதை வந்து எங்களுக்கு டைப் பண்ணலாம். இதை வந்து இங்கிட்ட நாங்கள் செலக்ட் பண்ண தான் வேணும். இப்போ பெட்டிக்லோவில் இருக்கிறாக்கள் வந்து பெட்டிக்லோவில் சுட்டிங்கிட்ட அம்பார கொடுங்க. ஜெஃப்னாய்க்கு இது ஒவ்வொரு ப்ரொவின்ஸ் ஒவ்வொரு ப்ரொவின்ஸ் இங்கே காட்டிக்கிறான். ஸ்டேட் டைம் ப்ரொவின்ஸையும் காட்டிக்கிறான். இப்போ ஏண்ட ஸ்டேட் ஏண்ட ப்ரொவின்ஸ் வந்து நான் இங்கிட்ட வந்து குருநாயகலை செலக்ட் பண்ணணும். அப்போ நான் இங்கிட்ட குருநாயகலை செலக்ட் பண்ணி கொள்கிறேன். அப்போ உங்களுக்கு நீங்கள் எந்த ஸ்டேட்டில் இருக்கிறோம் எந்த ப்ரொவின்ஸில் இருக்கிறோம் அதே மாதிரி பார்த்து நீங்கள் இங்கிட்ட வந்து உங்களோட ப்ரொவின்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து போஸ்டல் ஜிப் கோட். ஜிப் கோட் வந்து உங்களுக்கு கூகுளில் உங்களோட ஏரியாவோட பேர் அடித்து ஜிப் கோடுன்னு அடித்தா உங்களோட ஜிப் கோடை காட்டும். அதை நீங்கள் பார்த்து என்கிட்ட செலக்ட் பண்ணிக்கொள்ளும். அப்போ இந்த குருநாயகலில் வந்து 60,000 தான் ஜிப் கோட். ஸோ நான் என்கிட்ட 60,000 செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பண்ணுறேன். ரைட். அடுத்த வந்து இங்கிட்ட வந்து எங்களுக்கு டேர்ம்ஸ் அண்ட் அக்ரிமெண்ட்ஸில் 2-3 கேள்வி கேட்பான். அப்போ நாங்கள் இங்கிட்ட ப்ளீஸ் சிலெக்ட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த சிலெக்ஷன் பட்டனுக்கு நாங்கள் நோன்றதை கொடுத்துட்டு பண்ணியிருக்கிற இந்த 2 டிக்கையும் போட்டு இங்கே வந்து நாங்கள் அட் அக்கௌண்ட்ன்றதை கொடுத்தோம்னு சொன்னால் எங்களோட அக்கௌண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக கிரியேட் ஆகும். சரியா சக்ஸஸ்ஃபுல்லாக எங்களோட அக்கௌண்ட் கிரியேட் ஆகும். இப்போ நாங்கள் இப்போதைக்கு டிபாசிட் பண்ணுறதில்ல. இப்போ நாங்கள் டிமோ மணியை வச்சு தான் நாங்கள் ட்ரேட் பண்ணுறோம். ஸோ மேபி லேட்டர் இந்த ஆப்ஷனில் வந்து மேபி லேட்டரை கொடுத்துட்டு இங்கே வார மெசேஜை நாங்கள் க்ராஸ் பண்ணி கொள்வோம். அப்போ இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் எங்களுக்கு பார்க்கலாம். அந்த இன்டர்ஃபேஸை வந்து எங்களுக்கு இந்த சன்மார்க் கொண்டிக்கு இந்த சன்மார்க்கால் டார்க் தீமா வேணுமெண்டா போட்டுக்கொள்ளோ மேலும். ரைட். இப்போ இதுதான் எங்களோட ட்ரேடிங் இன்டர்ஃபேஸ். இந்த ட்ரேடிங் இன்டர்ஃபேஸில் நாங்கள் இன்றைக்கிற இந்த டிரைவ் ட்ரேடர்லையும் இந்த ஸ்மார்ட் ட்ரேடர்லையும் நாங்கள் எப்படி ட்ரேட் பண்ணுறோன்ற விஷயத்த பார்க்க போகிறோம். ரைட். அப்போ இங்கே பாருங்கள் இந்த US டாலர் அடிக்கிற இடத்துல சின்ன ட்ராப் டவுன் அடிக்குது. அதை கிளிக் பண்ணு சொன்னடிக்க எங்களுக்கு CR நம்பர்ன்னு சொல்லி ஒரு நம்பர் காட்டுறான். CR 71 74 சொல்லி ஒரு நம்பர் காட்டுறான். இது என்னன்னு சொன்னால் இது தான் உங்களோட வாலெட் அட்ரஸ். சரியா உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பர் மாதிரி பேங்க் அக்கௌண்ட் நம்பர் ஒன்றிக்குமே அதே மாதிரி நீங்கள் இப்போ கிரியேட் பண்ண ட்ரேடிங் அக்கௌண்ட வாலெட் அட்ரஸ் தான் இது. அப்போ இந்த வாலெட் அட்ரஸை வச்சு தான் நீங்கள் டிபாசிட் வித்ட்ரோவல் எல்லா ப்ராசஸையும் முன்னுக்கு செஞ்சுக்கொள்ள போகிறீங்க. அப்போ இந்த வாலெட் அட்ரஸை கட்டாயமாக மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் உங்களோட பர்சனல் வாலெட் அட்ரஸ். ரைட். இப்போ அடுத்த ஸ்டெப். சரியா அடுத்த ஸ்டெப் இப்போ நாங்கள் இந்த டிரைவ் ட்ரேடர் இந்த ஸ்மார்ட் ட்ரேடர் இது ரெண்டாலையும் தான் ட்ரேட் பண்ண போகிறோம். அதுக்கான இன்டர்ஃபேஸ் எக்ஸ்பிளனேஷன் எல்லாம் முன்னுக்கு நான் உங்களுக்கு செஷனில் சொல்லி தருவேன். இப்போ வந்து நாங்கள் எப்படி இந்த சைட்டுக்கு இப்போ நீங்கள் இதெல்லாம் செஞ்சுட்டு இப்போ இதை வந்து நீங்கள் க்ராஸ் பண்ணுறீங்க. சரியா இதை வந்து நீங்கள் இப்போ கட் பண்ணுறீங்க. கட் பண்ண போகிறோம் மறுபடியும் நீங்கள் எப்படி இதுக்குள்ள லொக் ஆகுவீங்க. நீங்கள் இப்போ கூகுளுக்கு போய்த்து டிரைவ் லாகின் அடிக்கும். சரியா டிரைவ் லாகின் சொல்லி கூகுளில் அடிச்சா இதை மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் வரும். இதில் பாருங்க டிரைவ் ட்ரேட் ஃபோரெக்ஸ் ஸ்டாக் கிரிப்டோ கோல்டு கமிடிட்டிஸ் சில ஒரு ஆப்ஷன் இருக்குது. இங்கே போய்த்து இதை கிளிக் பண்ணின்னு சொன்னால் அகெயின் உங்களுக்கு இந்த பேஜுக்கு லோட் ஆகும். அப்போ இங்கே வந்து உங்களுக்கு லாகின் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். சில டைமுக்கு ட்ரேடர்ஸ் ஹப்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ட்ரேடர்ஸ் ஹப்பை கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னால் டிரெக்டாகவே உங்களோட இப்போ நீங்கள் பார்த்து கொண்டீங்கன்னா அதே பிளாட்ஃபார்முக்கு உங்களையே ரீச் பண்ணிடுவீங்க. சரியா அப்போ சும்மா சார் நீங்கள் இதை லொக் அவுட் பண்ணி வச்சுனுங்களே. எங்கிட்ட வந்து எங்களுக்கு இதை லொக் அவுட் பண்ணலை. எப்படி லொக் அவுட் ஆகுறோன்னு சொன்னால் இப்போ நாங்கள் இந்த ஸ்மார்ட் ட்ரேடரும் இந்த டி ட்ரேடரும் இந்த ஸ்மார்ட் ட்ரேடரும் இது ரெண்டுலையும் தான் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ண போகிறோம். அப்போ நான் ஸ்மார்ட் ட்ரேடரை ஜஸ்ட் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி கொள்கிறேன். இப்போ பாருங்க ஸ்மார்ட் ட்ரேடரை ஓப்பன் பண்ண சுட்டி எங்களுக்கு கிட்ட US டாலர் 0ன்னு காட்டுறான். இதை கிளிக் பண்ணினா எங்களுக்கு டிமோ ரியல்னு 2 ஆப்ஷன் நிற்கிது. இங்கிட்ட நாங்கள் டிமோ போட்டுக்கொண்டு பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு $10,000 ஃப்ரீயாக கிடைச்சிக்கும். அப்போ இந்த $10,000 வச்சு தான் நாங்கள் ட்ரேட் ப்ராக்டிஸ் பண்ணுறோம். ரியலுக்கு நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணல அதை சுட்டி எங்கிட்ட ரியல் 0வாக காட்டுறேன். அப்போ இங்கிட்ட டிமோ போட்டுக்கொண்டோம்னு சொன்னால் $10,000 இங்கிட்ட எங்களுக்கு அப்ளை ஆகும். இப்போ நாங்கள் இதை லொக் அவுட் பண்ணிட்டோம். இதுலேருந்து எக்ஸிட் ஆகிட்டோம். சரியா எக்ஸிட் ஆகி வெளியே போயிட்டோம். அப்போ இந்த சைட்டுக்கு எப்படி லொகின் ஆகுறோம். உங்களோட ஃபோனில் சரி இல்லை லேப்டாப்பில் சரி பிசியில் சரி கூகுள் எடுத்துவாங்க. க்ரோமில் நீங்கள் கூகுள் எடுத்துகிட்டு நீங்கள் இங்கே வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த கூகுளில் வந்து டிரைவ் லாகின்னு சொல்லி டைப் பண்ணோம். இந்த டிரைவ் லாகின்னு சொல்லி டைப் பண்ணடிக்க இங்கே இப்படி ஒரு பேஜ் லோட் ஆகும். இங்கே பாருங்கள் லாகின் ஸ்டார்ட் அப்படி இப்படி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் இந்த பணியை வந்தீங்கன்னு சொன்னால் இந்த டிரைவ் ட்ரேட் ஃபோரெக்ஸ் ஸ்டாக் கிரிப்டோ கோல்டு கமிடிட்டிஸ்ன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. அப்போ இதை கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணடிக்க எங்களுக்கு லாகின் பேஜுக்கு லோட் ஆகும். இப்போ இங்கிட்ட எகெயின் பாருங்க கிரியேட் டிமோ அக்கௌண்ட் லாகின் சொல்லி 2 ஆப்ஷன் இருக்குது. இப்போ நீங்கள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணியாச்சு. அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி முடிஞ்ச சுட்டி இப்போ நீங்கள் லாகின் ஆப்ஷனை தான் கொடுக்க வேணும். லாகின் ஆப்ஷனில் என்ன செய்யுங்க இங்கிட்ட வைத்து உங்களோட நீங்கள் கிரியேட் பண்ண இமெயிலையும் நீங்கள் டிரைவ் கிரியேட் பண்ணக்குள்ள ஒரு பாஸ்வேர்ட் கொடுத்தீங்க தானே அந்த பாஸ்வேர்டையும் இங்கே டைப் பண்ணிவிட்டு நீங்கள் லாகின் கொடுங்க. அப்போ உங்களோட அக்கௌண்ட் வந்து லாக் ஆகும். இன்டர்ஃபேஸ்க்குள்ளே வந்துடுவீங்க. இதுதான் ப்ரொசீஜர்.